வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பல லட்சம் கிலோ எடையுள்ள ஒரு இரும்பு பறவை எப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம காத்துல கெத்தா ஒரு மேஜிக் மாதிரி மேல எழும்புது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல பார்க்க போறோம். உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா, சுமார் 4 லட்சம் பவுண்டுகள் எடையுள்ள இந்த பிரம்மாண்டமான இயந்திரம் புவியீர்ப்பு விசைய, அதாவது கிராவிட்டிய எப்படி அசால்ட்டா முறியடிக்குதுன்னு? பாக்குறதுக்கே இது ஏதோ மேஜிக் மாதிரி இருந்தாலும் நிஜத்துல இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய உந்து விசை, அதாவது த்ரஸ்ட், அபாரமான சக்தி, அப்புறம் ரொம்பவே துல்லியமான கணித கணக்கீடுகள் இருக்கு. சரி, முதல்ல அனாட்டமி ஆஃப் அ டேக் ஆஃப், அதாவது மேலே எழும்புவதற்கான அந்த 3 முக்கியமான கட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். புவியீர்ப்பு விசையை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னு புரிஞ்சுக்க இந்த டேக் ஆஃப் செயல்முறையை 3 துல்லியமான கட்டங்களா பிரிக்கலாம். இது சும்மா ஒரே செகண்ட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. முதல்ல கிரவுண்ட் ரோல், அதாவது விமானம் தரையில ஊடி பாதுகாப்பா மேல எழும்ப தேவையான வேகத்தை அடையிற கட்டம். ரெண்டாவது டிரான்சிஷன், பைலட் அந்த கண்ட்ரோலரை பின்னாடி இழுத்து விமானத்தோட மூக்கு பகுதியை தூக்கி மேல போறதுக்கான லிஃப்ட உருவாக்குற நிலை. மூணாவது, இது ரொம்ப முக்கியம், ரன்வேயோட முடிவுல இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான 50 அடி தடைய, அது மரங்களோ இல்ல கட்டிடங்களோ இருக்கலாம், அதை பாதுகாப்பா கடந்து போறதுக்கான ஒரு கணக்கீடு. இது எல்லாமே உங்க பாதுகாப்புக்காக ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணப்பட்ட ஒண்ணு. அடுத்து தி இன்விசிபிள் ஃபோர்சஸ், ஓடு பாதையில நடக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு இழுக்கும் போட்டி, அதாவது ஒரு பெரிய டாக் ஆஃப் வார். நீங்க விமானத்துல போகும்போது டேக் ஆஃப் அப்போ சீட்ல அப்படியே பின்னாடி தள்ளப்படுறத கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? அங்கதான் ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஒரு பக்கம் நம்ம இன்ஜின்கள் கொடுக்கிற உந்து விசையும் இறக்கைகள் கொடுக்கிற தூக்கு விசையும் விமானத்தை முன்னோக்கியும் மேலையும் இழுக்குது. ஆனா அதே நேரத்துல காத்துல இருக்கிற எதிர்ப்பு விசை, அதாவது டிராக், அப்புறம் டயர்ஸ் தரையில உரசும் போது ஏற்படுற உராய்வு, இது ரெண்டும் விமானத்தை பின்னாடி இழுத்து தடுத்து நிறுத்த போராடுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காய்ந்த ரன்வேல உராய்வு குணகம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், வெறும் 0.02 தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் மழை பெஞ்சா கூட போதும், இந்த நம்பர் சட்டுன்னு 0.10 உயர்ந்துடும். ஒரு ஈரமான ரோடு எப்படி வழுக்குமோ அதே மாதிரிதான் ரன்வேவும் வழுக்க ஆரம்பிச்சிடும். இதனால விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு இன்னும் நிறைய தூரம் ஓட வேண்டியிருக்கும். அப்போ காத்து எப்படி உதவி செய்யுது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எதிர்த்தடிக்கிற காத்து, அதாவது ஹெட்விண்ட், நிஜமாவே விமானத்துக்கு ஒரு பெரிய இன்ஜினியரிங் உதவி. இது டேக் ஆஃப் தூரத்தை கணிசமா குறைச்சிடும். ஆனா பின்னாடி இருந்து வீசுற டெயில்விண்ட் ரொம்ப ஆபத்தானது. அது விமானம் பறக்கிற வேகத்தை அடைய இன்னும் அதிக தூரத்தை எடுத்துக்க வைக்கும். அதனாலதான் விமானங்கள் எப்பவுமே காத்தை எதிர்த்து தான் டேக் ஆஃப் பண்ணும். அடுத்த பகுதி ஹேக்கிங் லிஃப்ட். ஃபிளாப்ஸ் மற்றும் ஸ்லேட்ஸ், இவங்க தான் ரன்வேவோட நிஜ ஹீரோக்கள். இவ்ளோ பெரிய எடையுள்ள விமானங்களை எப்படி சீக்கிரமா காத்துல தூக்குறது? இதுக்காக இன்ஜினியர்கள் சில சூப்பரான ஹேக்ஸ கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அதிக தூக்கு வசைய உருவாக்குற ஹை லிஃப்ட் டிவைசஸ். இறக்கையோட முன்பக்கத்துல இருக்கிற ஸ்லேட்ஸ், பின்பக்கத்துல இருக்கிற ஃபிளாப்ஸ், இதையெல்லாம் விரிக்கிறப்போ விமானம் அதோட ஷேப்பையே கொஞ்சம் மாத்திக்குது. இப்படி பண்றதால காத்தை ஈஸியா ஏமாத்தி விமானம் கீழே விழாம பறக்க முடியுது. இத பத்தி குறிப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இறக்கையோட பரப்பளவு அதிகமாக்குறதாலையும் அதிகபட்ச தூக்குவிசை குணகத்தை உயர்த்துவதாலையும் டேக் ஆஃப் தூரம் குறையுது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபிளாப்ஸ், ஸ்லேட்ஸ் தான் நம்மள காப்பாத்துற உண்மையான ஹீரோக்கள். இதுங்க இருக்கிறதால தான் விமானம் குறைஞ்ச வேகத்திலே பறக்க ஆரம்பிச்சு ரன்வேல ஓடுற தூரத்தை அதிரடியா குறைக்குது. சரி, இப்போ அடுத்தது த பிசிக்ஸ் ஆஃப் லேண்டிங். லேண்டிங் அப்போ இந்த விசைகளை அப்படியே தலைகீழா மாத்துறது. மேல போனது கீழே வந்தாகணும் இல்லையா? லேண்டிங் அப்போ நம்ம பிசிக்ஸ் ஈக்குவேஷனை அப்படியே மாத்தி போடணும். டேக் ஆஃப்ல நமக்கு எதிரிகளா இருந்த காற்று எதிர்ப்பும் உராய்வும் இப்ப நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். விமானம் தரைய தொடரப்போ இன்ஜினோட பவர் அப்படியே குறைக்கப்படுது. இறக்கைகள்ல இருக்கிற ஸ்பாய்லர்கள் விரிஞ்சு தூக்கு விசைய மொத்தமா காலி பண்ணிடும். இதனால விமானத்தோட முழு எடையும் சக்கரங்களுக்கு மாறி பிரேக் செம்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். கூடவே ரிவர்ஸ் த்ரஸ்டும் ஆன் ஆயிடும். இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த ரிவர்ஸ் த்ரஸ்ட் யூஸ் பண்றதுனால நீங்க லேண்ட் ஆகுற தூரத்தை கிட்டத்தட்ட 50% வரைக்கும் குறைக்க முடியும். நினைச்சு பாருங்க, சின்ன ரன்வேவா இருந்தாலும் சரி, இல்ல பனி மழை இருக்கிற மோசமான ரன்வேவா இருந்தாலும் சரி, இது ஒரு நிஜமான உயிர்காக்கும் தொழில்நுட்பம். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. விமானத்தோட எடை 50% அதிகரிச்சா அது லேண்ட் ஆக தேவையான தூரம் 2 மடங்குக்கும் அதிகமாயிடும். இதுக்கு காரணம் லேண்டிங் தூரம் விமானத்தின் எடையோட ஸ்கொயர் அளவுக்கு அதிகரிக்கும். அதனால ரொம்ப வெயிட்டான ஒரு விமானம் பாதுகாப்பா நிக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நீளமான ரன்வே தேவைப்படும். இப்போ கடைசி பகுதி, த மேஜிக் ஆஃப் கிரவுண்ட் எஃபெக்ட். தரையிறங்கும்போது காத்துல மிதக்குற அந்த உணர்வு.
கடைசியா விமானம் தரைய தொடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது காத்துல அப்படியே மெதுமா மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். அது வெறும் பிரம கிடையாது, அது நிஜம்தான். அதுக்கு பேரு தான் கிரவுண்ட் எஃபெக்ட். இறக்கையோட நீளத்துக்கு சமமான உயரத்துல விமானம் பறக்கறப்போ கீழ இருக்கிற திடமான தரை காத்துல ஏற்படுற சுழல்களை தடுத்து நிறுத்துது. இதனால இறக்கைக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத ஒரு காத்து மெத்த மாதிரி உருவாகுது. ரொம்ப உயரத்துல பறக்கும்போது இறக்கைகள் நார்மலா தான் வேலை செய்யும். ஆனா தரையை நெருங்கும்போது இந்த கிரவுண்ட் எஃபெக்ட்னால காற்றின் எதிர்ப்பு ரொம்பவே குறைஞ்சிடும். இறக்கை இன்னும் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை உருவாக்கும். பைலட் விமானத்தை கீழே இறக்க நினைக்கும் அந்த செகண்ட்ல இந்த கிரவுண்ட் எஃபெக்ட் இறக்கைகளை சூப்பர் பவர்ஃபுல்லா மாத்திடுது. சக்கரங்கள் தாரோட்ட முத்தமிடுறதுக்கு முன்னாடி அந்த அழகான மிதப்பு உணர்வு ஏற்பட இதுதான் காரணம். அப்போ இனிமேல் நீங்க விமானத்துல போறப்போ ரன்வேல அதிவேகத்துல சீறி பாயும் போதோ இல்ல தரைய தொடுறதுக்கு முன்னாடி மிதக்கும் போதோ இந்த சூப்பரான பிசிக்ஸ் டான்ஸ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத வேறென்ன சக்திகள் உங்க பயணத்தை தீர்மானிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம்.